அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில நெறைய டவுரி சம்பந்தமான கேஸஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ரித்தன்யா ஸோ அதெல்லாமே பார்த்திருப்பீங்க. அது ரிலேட்டடா ஒரு கேள்விய தான் பார்க்க போறோம். என்னன்னா, காசஸ் ஃபார் டவுரி அண்ட் புரோவிஷன்ஸ் ஆஃப் டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் 1961 இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முதல்ல டவுரினா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன குடுக்கலாம். இந்த மாரியான கேள்விகளுக்கு. டவுரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து கிவிங் இன் மேரேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ குடுக்கறது, இல்ல வந்து ஒரு அசெட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இந்த மாரியான விஷயங்கள நம்ம டவுரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் மேரேஜ்ல இதெல்லாம் குடுப்பாங்க. ஒரு பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டாருக்கு குடுக்கிறத நம்ம டவுரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அதான் டவுரி இல்லையா? ஸோ காசஸ் ஃபார் டவுரி என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேட்ரியார்கல் மைண்ட் செட் ஓகேங்களா? ஆணாதிக்க மனநிலை. பொதுவாவே நம்மளுடைய சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு, மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார் குடுக்கணும், வண்டி குடுக்கணும், இவ்வளவு பவுன் நகை போடுறது, இந்த மாரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது காலங்காலமாவே இருந்துட்டு இருக்கு. ஒரு சொசைட்டல் மைண்ட் செட்டாவே அது மாறிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த பேட்ரியார்க்கியல் மைண்ட் செட்ட வந்து நம்ம ஒரு காரணமா சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் பிரஸ்டீஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ வரதட்சணை குடுக்குறாங்க, இல்ல இந்த டவுரி குடுக்குறாங்க. இப்ப வரதட்சணைங்கிறது சொல்றது கிடையாது. எவ்வளோ பவுன் நகை போடுறீங்க? என்ன குடுப்பீங்க மாப்பிள்ளைக்கு? இந்த மாதிரியான ஒரு 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 டீலிங் தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இப்ப அதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெண் வீட்டார் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு நெறைய நகை போட்டு அனுப்பணும். நெறைய காசு குடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறத ஒரு பிரஸ்டீஜா பார்க்குறாங்க. எத்தன பவுன் நகை போட்டிருக்கீங்கன்னா, 100 பவுன் நகை போட்டிருக்கோம் அப்படின்னா, அது ஒரு மைண்ட் செட்டாவே கிரியேட் ஆயிருச்சு. ரொம்ப கெத்தான ஃபேமிலி போல அப்படின்ற மாதிரி இல்லையா? ஸோ அந்த ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் ஒரு எவ்வளவு டவுரி குடுக்குறாங்களோ, அத பேஸ் பண்ணி அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ வந்து டிஃபைன் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கு. அடுத்தது கிரீட் அண்ட் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அ இந்த டவுரி மூலியமா நமக்கு சொத்து சேர்த்துக்கலாம். இல்ல டவுரி மூலியமா நமக்கு கார் வாங்கிக்கலாம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரீட் அததான் வந்து இந்த இடத்துல வந்து பேராசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவுமே ஒரு காரணமா இருக்கு. அடுத்தது லேக் ஆஃப் விமென்ஸ் எம்பவர்மென்ட் அப்படிங்கிறது. பொதுவாவே பெண்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஃபீமேல் லிட்ரசி ரேட் கம்மியா இருக்கிறது. பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஃபீமேல் லேபர் ஃபோர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுமே கம்மியா தான் இருக்கு. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஃபினான்ஷியலா டிபெண்டன்ட்டா இருக்காங்க பெண்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அ விமன் எம்பவர்மென்ட் அப்படிங்கிற கீழ நம்ம சொல்ல முடியும். லேக் ஆஃப் விமன் எம்பவர்மென்ட் அப்படிங்கிற கீழ இதுவுமே ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்தது கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன். ட்ரெடிஷனலாவே நம்ம சொசைட்டில இந்த டவுரி அப்படிங்கிறது ஒரு அக்செப்டடான ஒரு கல்ச்சரல் நார்மா இருக்கு. ஓகேங்களா? எல்லாராலயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்கு. அதுவுமே ஒரு காரணமா இருக்கு. அடுத்தது இன்அடிக்குவேட் லீகல் என்ஃபோர்ஸ்மென்ட். நமக்கு டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருந்தாலுமே, அத சரியான முறையில நடைமுறைப்படுத்தல. அந்த சட்டத்த பெரிய அளவுல நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணல. விழிப்புணர்வு கிட்டத்தட்ட ஒரு அ 64 வருஷங்கள் ஆயிருச்சு இந்த சட்டம் வந்து. இன்னமும் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது மேரேஜ் அஸ் அ மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சந்தை பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்ச மாப்பிள்ளையா இருக்காரு, அமெரிக்க மாப்பிள்ளையா இருக்காரு, இல்ல அரசு வேலையில இருக்காரு, இல்ல ஒரு டாக்டரா இருக்காரு அப்படிங்கிறப்ப, அந்த மாதிரியான மாப்பிள்ளைகளுக்கு அதிகமான டவுரி வர்றத நம்மனால பார்க்க முடியும். இல்லையா? அடுத்தது ஃபியர் ஆஃப் சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது. இன்கேஸ் டவுரி குடுத்து நம்ம பொண்ண நமக்குனால கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்னா, நம்ம பொண்ணு வந்து ப கல்யாணமே பண்ணிக்காம போயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மனநிலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு காரணமாக தான் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே பொதுவா டவுரிக்குன்னு காரணங்கள் நமக்கு சொல்ல தேவையில்ல. நம்மளே எழுதிறலாம். இல்லையா? அடுத்தது இப்ப கீ புரோவிஷன்ஸ் ஆஃப் டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஜாயிண்ட் செஷன் மூலியமா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான புரோவிஷன்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டவுரிக்கான டெஃபினிஷன். டவுரிக்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறது பார்க்கிறப்ப, எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி கிவன் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடியோ, கல்யாணத்து அன்னைக்கோ, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ, இல்ல ஒரு அமௌண்ட்டோ குடுக்கறது தான் இந்த இடத்துல டவுரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிவன் பை எய்தர் பார்ட்டி. பேரண்ட், கார்டியன் இவங்களும் குடுக்கலாம், அவங்களும் குடுக்கலாம். யார் குடுத்தாலும் டவுரி டவுரி தான். சரியா? அடுத்தது புரோஹிபிஷன் ஆஃப் டவுரி. கிவிங் ஆர் டேக்கிங் ஆஃப் டவுரி இஸ் பனிஷபிள். டவுரி குடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்கு. 15,000 வரைக்கும் நமக்கு ஃபைன் போடலாம். அதுக்கு மேலயுமே ஃபைன் போடலாம். சரியா? அடுத்து பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி. செக்ஷன் 4க்கு கீழ இது எல்லாத்தையுமே செக்ஷன் நம்பர்ஸ கரெக்ட்டா சொல்லிறணும். ஓகேங்களா? செக்ஷன் 2, செக்ஷன் 3 அந்த மாரி செக்ஷன் நம்பர்ஸ கரெக்ட்டா சொல்லிறணும். இப்ப பெனால்டி ஃபார் டிமாண்டிங் டவுரி செக்ஷன் 4 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா?
ஸோ வெளிப்படையாவே ஒரு சில வீட்லலாம் கேட்டுருவாங்க. இப்ப பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்க? அப்படிங்கிறத கேட்டுருவாங்க. இல்ல மறைமுகமாக கூட கேட்பாங்க. சரியா? இல்ல பெண் வீட்டாரே சொல்லிருவாங்க. நம்ம பொண்ணுக்கு இவ்வளவு போடுறதா இருக்கு அப்படின்றத மாரி சொல்லிருவாங்க. இந்த மாரியான சமாச்சாரங்கள்லாம் இட் இஸ் அ கிரைம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுக்கு இம்ப்ரிசன்மென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 6 மாசம் வரைக்கும் இல்ல 2 வருஷம் வரைக்கும் கூட அந்த இம்ப்ரிசன்மென்ட் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது பேன் ஆன் அட்வர்டைஸ்மென்ட் நம்ம நெறைய பார்த்திருப்போம். நியூஸ் பேப்பர்ஸ்லயே வந்து இந்த மாதிரி நெறைய மணமகள் தேவை, மணமக்கன் தேவை அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அதுல நாங்க இவ்வளோ குடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி அட்வர்டைஸ் பண்ணாலுமே அது குற்றம் தான். அதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது வாய்டபிள் அக்ரீமென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டவுரி குடுத்து வாங்குறது அது எல்லாமே வாய்ட் ஆயிரும். அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேங்களா? கேன்சல் செய்யப்படும் அந்த திருமணமே அப்படிங்கிற ஒரு மீனிங். அடுத்தது அஃபென்சஸ் காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் அதாவது குற்றங்கள பதிவு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல நம்ம பதிவு பண்ணலாம். இல்ல ஒரு என்ஜிஓவோட கம்ப்ளைண்ட்ட பேஸ் பண்ணி கூட ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த மாரி. இது எல்லாமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அளவுக்கு போகும். சரிங்களா? அடுத்தது நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெயில் இதெல்லாம் இன்கேஸ் நீங்க டவுரி வாங்கி அந்த மாப்பிள்ளைய வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவரனால பெயில்ல வர முடியாது. சரிங்களா? அடுத்தது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் செக்ஷன் 8A பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது அக்யூஸ்ட் மேல தான். இப்ப நீங்க ஒரு பையனா இருக்கீங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு டவுரி குடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வரதட்சணை கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா, நான் வரதட்சணை கொடுமை பண்ணல அப்படிங்கிறத நான் தான் நிரூபிச்சாகணும் அந்த இடத்துல கோர்ட்ல. சரிங்களா? சோ அதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டவுரி புரோஹிபிஷன் ஆஃபீசர் செக்ஷன் 8B டவுரி புரோஹிபிஷன் ஆஃபீசர் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுரி புரோஹிபிஷன் ஆஃபீசரா இருப்பாங்க. அவங்க வந்து மானிட்டரிங் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கலெக்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களோட வேலையா தான் இருக்கும். சரிங்களா? சோ கன்க்ளூஷன நம்ம வே ஃபார்வர்டா குடுக்கலாம். இன்னும் ஸ்ட்ரிக்டர் என்ஃபோர்ஸ்மென்ட் அப்படிங்கிறது இதுக்கு தேவைப்படுது. டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட்க்கு. அதே மாரி கிட்டத்தட்ட இந்த சட்டம் வந்து ஒரு 64 வருஷம் ஆயிருச்சு. அதனால இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ கொண்டு வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த டவுரி டெத்ஸ நம்மளால கம்மி பண்ண முடியும்னு சொல்லி சொல்லலாம். சரியா? சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.